இதெல்லாம் பார்க்கும்போதே தெளிவாக தெரியுது, திமுக காரங்க சரியா திட்டம் போட்டிருக்காங்க. இவர் இந்த பரப்புரையில் கலவரத்தை தூண்டணும், அது மூலியமா தளபதி விஜய் அவர்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்கணும், அது மூலியமா பல உயிர்களை பலி கொடுக்கணும், உயிர்களை கொல்லணும், அதை வச்சு நாம் அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓட்டுக்காக மக்களை கொண்டு பலி கொடுத்து அரசியல் பண்ணுறதுன்னும் திமுகவுக்கு புதுசு இல்லை. இது காலங்காலமாக 70 வருஷமாக பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் திமுகவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஏன் என்னன்னு தெரியல. பல லட்சம் கோடி ஊழல் பண்ணி குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. பல லட்சம் கோடி, கோடான கோடின்னு கூட சொல்லலாம். கோடான கோடி பணங்கள் திமுக கிட்ட இருக்குது. அப்படி தெரிஞ்சும் அப்படி இருந்தும் ஏன் திமுகவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க? அது ஏன்னு எனக்கு தெரியல. அந்த கேள்விக்குண்டான பதில் நீங்களே சொல்லுங்க. இதுல முக்கியமா என்னன்னா, அங்க சம்பவம் நடந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அமைச்சர்கள் அந்த மருத்துவமனைக்கு வந்துடுறாங்க. பேஷண்ட் வரதுக்கு முன்னாடியே அமைச்சர்கள் வந்து நின்றுக்கிறாங்க. அது எப்படி முடியும்? யாரா இருந்தாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் அவங்க எல்லாம் வந்ததுக்கப்புறம். பேஷண்ட் வரதுக்கு முன்னாடி அமைச்சர்கள் வந்து நின்றுக்கிறாங்க. இதுல ஒரு கபட நாடகம் வேற. சிவாஜி கணேசனையே மிஞ்சிட்டாப்படி நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள் பயங்கரமா நடிக்கிறார். ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னீங்களே, கேட்டீங்களாடா அப்படிங்கிறார். எங்ககிட்டயே நடிச்சு காட்டுறீங்க நீங்க. சம்பவம் நடக்கும்போது ஒரு போலீஸ் கூட வரல. சம்பவம் முடிச்ச கடைசியில அத்தனை போலீஸ் இறக்குறாங்க. அங்க ஆயிரக்கணக்கான செருப்புகள் விழுந்து கிடக்கு. அந்த அம்மா செருப்பால் அடிச்ச மாதிரியே கேட்குறாங்க, எதுக்கு இந்த செருப்புக்கு பாதுகாப்பு இருக்குதான் இவ்வளவு காவல்துறை இறக்கிறீங்கன்னு சொல்லி.